விஜய் மில்லன் சார் எனக்கு ஆட்டோகிராஃப் ஒர்க் பண்ணலன்னு தெரியும். ஸோ அந்த டைம் நான் சினிமாவுக்கு வந்த புதுசு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நாங்கள் போகும்போது அப்போ இருந்து ஐ நோ வெரி வெல். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவர் டைரக்டராக ஃபர்ஸ்ட் டைம் சேரன் சார் ப்ரொடக்ஷனில் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கும் நான் வாய்ப்பு தேடுறது தெரியும். he knows me very well from the beginning. Then one fine day just call me, பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பர் மட்டும் எனக்கு அனுப்பிச்சுடுங்கன்னு சொன்னாட்டு பேசிட்டு அப்புறம் எப்படி இருக்கீங்க கேட்டார். எப்படி இருக்கீங்க கேட்டார். அப்புறம் கௌலிஸோட 3 ஒரு படம் பண்ணுறேன், அதில் ஐரிஷ்னு ஒரு கேரக்டர் இருக்குது, பண்ணுறீங்களா அப்படின்னாரு. நான் ஒரு 10 மினிட்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு. பண்ணுறேன் சார் அப்படின்னேன். அப்புறம் தான் காசு சொன்னாரு. ஓகே ஓகே, முதல்ல கமிட் பண்ணியாச்சு. பண்ணலாம், ஏன்னா ஐ ஜஸ்ட் லைக் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ பர்சனலாக வந்து எனக்கு ஒரு தடவை வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்டுக்கு பஸ்ஸில் 2 பேர் ஏறிட்டோம். அவர் ஒரு சைடு நான் ஒரு சைடு நின்றுருந்தோம். அப்போ திடீர்னு நான் திரும்பி பார்த்தாரு. ஒரு 8 இயர்ஸ் 7 8 இயர்ஸ் இருக்கும். ஏய் என்னடா ஆச்சு அப்படின்னாரு. எனக்கு என்ன சார் என்னாச்சுன்னு. இல்லை நான் ஆளே மாறிட்டேங்க. அவர் கேமராமேன்ல இப்போதான் மூஞ்சி சினிமாவுக்கு மோல்ட், நீ வந்த போது அப்படி இல்லை, யூ மோல்டட் வெரி வெல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பும் இப்படி இப்படி திரும்ப இப்படி சுற்றி பார்த்துட்டு வந்து இப்போ கரெக்டாக இருக்கா நீ வந்து சார் கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நேம் அவர் சூர்யா சார் சொல்லிட்டு அந்த மாதிரி ரிசம்லாம் சொல்லுங்க நிறைய மோல்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு சொன்னார், இது பாசிட்டிவாக தானே சொல்கிறீங்கன்னு சொன்னேன், ஓட்டலையா அப்படின்னு. இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன், ஏன் அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. நல்லா இருக்கு பண்ண அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த பண்ணும்போது அவர் அதே தான் சொன்னார். அன்னைக்கு ஏர்போர்ட்ல அப்புறம் ஆஃபீஸில் திருப்பி உட்காந்து மீட் பண்ணி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பேசும்போது அவர் என் மூஞ்சியே பார்த்துருக்கேன். அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஏய் நிறைய மாறிட்டடா அப்படின்னாரு. நீ இவ்வளோலாம் பேசுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்ப இருந்தே ஒரு 15 வருஷமா டிராவல் பண்றதுனால கூட அவரோட ஸ்கிராச்லாம் தெரியும் நான் எப்படி பேசுவேன் என்ன பண்ணேன்.